ஏய் யாருங்க? அண்ணா பேஸ்மெண்ட்டில் கூட யாருமே இல்லைண்ணே. பேஸ்மெண்ட்ல இல்லையா? அப்ப நீ ஒன்று பண்ணு, நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் சரிங்கண்ணா. ஏய் நல்லா தேடி பா. அங்கேயும் யாரும் இல்லைண்ணே. அங்கேயும் இல்லையா? இல்லை. அப்போ சரி, வெளியே போய் பார்ப்போம். சரி வாங்க. உனக்கு என்ன தெரிஞ்சது ரோனிதா? சார், கடத்தின ஆட்களை எங்கே வச்சிருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல சார். ஆனால் அவங்க பேசிக்கிட்ட விஷயத்த நான் கேட்டேன். அது மூலமா நீங்க அந்த டீம் லீடர் கிட்ட போய் சேரலாம். என்ன கேட்ட? சீக்கிரமா சொல்லு சார். நான் என்ன கேட்டேன்னா, பசங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டியா? சொல்லியாச்சு சார். உங்க ஆர்டருக்காக தான் பாஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். குட். இந்த மிஷன் மட்டும் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பாஸ்? நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய். ஆனா பாஸ், இது என்ன மிஷன் பாஸ்? சத்தம் போடாத. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மீட்டிங் இருக்கு மெபல்ஸ் பார்ல. அப்படின்னா கன்சைன்மெண்ட் இன்னைக்கே வெளியில வரப்போதா? ஆமா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. கன்சைன்மெண்ட் இன்னைக்கு நைட்டு வெளியே வரப்போகுதுன்னா சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ? கடத்தின எல்லாரையும் அவங்க எங்கேயோ அனுப்ப பிளான் பண்ணுறாங்களா? ரொம்ப சரியா சொன்ன கவின், அதே தான் அவங்களுடைய பிளானிங். நாம இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு அந்த மேபிள்ஸ் பார்ல மீட்டிங் நடக்க போது இல்லையா, அதை நாம கடுமையா கவனிக்கணும். அந்த கேங்கோட லீடர் நம்ம கைக்கு மாட்டிட்டான்னா அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிடும் சார். இந்த லீடர் எங்க போயிடுவான்? ஆனா அதுக்குள்ள அந்த 100 பேரை நம்ம காப்பாத்தி ஆகணும், கடத்தப்பட்டவங்களை. குட் ஒர்க் ரோனிதா. சார், அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வரதுக்குள்ள நான் அங்க போயிடணும் சார். குட் லக். ஜாகிரதம்மா. ஓ அண்ணன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்ப, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. பாய். என்ன பண்ணு தெரியும்ல? நல்லா தெரியும் சார். பயம் என்னன்னா, அவங்கள பார்த்ததும் எனக்குள்ள இருக்கிற சிஐடி ஆஃபீஸர் முழிச்சிக்க கூடாது. அப்புறம் நான் இப்போ ஒரு வெயிட்டர்ன்றதை மறந்துடக்கூடாது. மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு வெயிட்டர் தான். நீ வெயிட்டர் ரோல் பண்ணிட்டு இருக்க. நீ அந்த டேபிள் கீழே பக்க வைக்கணும். அப்படி வச்சுனா அவங்க பேசுறது நமக்கு கேட்கும். ஓகே? வரது அவங்களா தான் இருக்கும். போங்க போங்க. லெட்ஸ் கோ ஃப்ரெடி. இங்கே பாருங்க, டீல் கன்ஃபார்ம் ஆக போகுது. அவங்க மட்டும் ஒரு வாட்டி ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. வெயிட்டர் சார். குட் ஈவினிங் சார். 3 ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. எஸ் சார். 1 ப்ளூ லெமன், மாக், அப்புறம் சன்ஷைன். எனிதிங் எல்ஸ் சார்? இல்லை போதும், இதை மட்டும் கொண்டு வா. ஓகே சார். ஓகே. அது அவங்க தான் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சார், யுவர் ஆர்டர். திஸ் இஸ் யுவர்ஸ் சார். திஸ் இஸ் யுவர்ஸ். அப்புறம் சார், இது உங்களோடது. என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக்கிட்டே. நீ அறிவியல் அவனுக்கு? சார் சாரி சார். சார், நீங்கள் பேண்ட்டை கழட்டி கொடுங்க, இப்போவே காய வச்சு தரேன். என்ன? இல்லை தெரியாமல் கேட்டேன். இருங்க, இதோ முடிஞ்சது சார். சார் சாரி சார், ப்ளீஸ் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க சார். சரி, மூஞ்சி காட்டிகிட்டே இருக்காதீங்க, இது கிளம்பும் முதல்ல. சாரி சார். குட் ஜாப். பேண்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. நீங்கள் எடுத்துக்கோங்க. கன்சைன்மெண்ட் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு போகுது. அது எப்படி நான் கொண்டு போகிறது?
ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகணும் பை ப்ரைவேட் ஏர்ஃபீல்டில். அதுக்கப்புறம் நேராக ஸ்பாட்டுக்கு. ஆனால் நீங்கள் 2 பேரும் கேர்ஃபுல்லாக இருங்க, டைமுக்கு வந்துடுங்க. அப்படி மட்டும் லேட் பண்ணிங்கன்னா... பாஸ், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் டைமுக்கு வந்து சேர்ந்துருவோம். கரெக்டான டைமுக்கு வாங்க. சார், கடத்தின ஆட்களை இன்னைக்கு நைட்டு தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க போல இருக்கு. ஆனால் சார், அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ எங்கேருந்து வரப்போகுதுங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியலையே சார். ஆனால் ஸ்ரேயா, அந்த ட்ரக் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியும்ல. ஃப்ரெடி, நீ அந்த ஆளை கவனிச்சிக்க. அதுக்குள்ளே நாங்கள் பிஏ ஏர்ஃபீல்ட் ரோட்டில் ட்ரக்குக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். மணி 4 ஆகுது சார். இது வரைக்கும் இந்த வழியில் ஒரு ட்ரக்கு கூட வரவே இல்லை. அந்த ரவுடிங்க பேசிக்கிட்டாங்கல்ல, குடோன்லேருந்து ட்ரக்கு 4 மணிக்கு கிளம்புன்னு. குடோன் எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியாது. காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சார், ஏதோ ஒரு வண்டி வருது சார். சார், இதுதான் சார் அந்த ட்ரக்கு. அதை ஃபாலோ பண்ண. இறங்க, கீழே இறங்க, சீக்கிரம் இறங்க. பையன் கூட வா. உள்ள என்ன இருக்கு தொற. உள்ள 4 பேர் இருக்காங்க. மற்றவங்க எங்க? எனக்கு தெரியாது சார். பின்னாடி போ. இவங்க 3 பேரும் அவங்க ஆளுங்க தான் சார். இங்கே என்ன பண்ணுறாங்க? இவங்க 3 பேரும் பப்ல இருந்தாங்க. இவங்களையும் கட்டி போட்டுட்டாங்க. சீக்கிரம் கட்ட வருங்க. போங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போங்க சீக்கிரம். வேணாம் வேணாம் சார். இவன் உடம்புல பாம் இருக்கு சார். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இந்த பாமை எடுக்கணும். சார், இங்க பாருங்க. மை காட், ஹீட் சென்சாரோட இந்த பாமை கனெக்ட் பண்ணிருக்காங்க. 97.8 உடம்புல இருக்கிற ஹீட்டோட இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாமை எடுத்தோம்னா அப்போ உடனே அது வெடிச்சிடும். இப்போ என்ன சார் பண்றது? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஒருவேளை உடம்போட வெப்பநிலை இந்த பாம்புக்கு கிடைச்சதுன்னா அப்போ பாம்பு வெடிக்காது. ஒரு வேலை பண்ணலாம். இது எப்படி? இந்த பாம்பு இருக்குல்ல, சார் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வெளியே போங்க. சார் சீக்கிரம் சீக்கிரம் வெளியே போங்க. சார், நாங்க உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். சும்மா பிடிவாதம் பிடிக்காம சீக்கிரம் வெளியே போ. இன்னும் 13 செகண்ட் தான் இருக்கு. சார், இதை டிஃப்யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன் சார். ட்ரை பண்ண. சீக்கிரம் சீக்கிரம். இது கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு. பிரயோஜனம் இல்லை. இப்போ வேற வழி இல்லை. ஹலோ, என்ன? எங்க? ஓகே, நாங்க வரோம். என்னாச்சு? சார், சாங்குவர் ரோட்ல கொள்ளடிச்சிருக்காங்க. சாங்குவர் ரோடு. பெரிய விபத்து நடந்திருக்கு சார். கார்ட்ஸ்லாம் காயப்பட்டிருக்காங்க. இங்க என்ன நடந்துச்சு? நாங்க சிஐடிஸ். சிஐடியா? சார், கொள்ளடிச்சிருக்காங்க சார், கொள்ளடிச்சிருக்காங்க சார். ஜிஎஸ்ஐ பேங்கோட
கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்தை எடுத்துட்டாங்க சார். சார் அவங்கள ரொம்ப பயங்கரமான ஆளுங்க சார். அவங்கள எங்களால் எதுவும் பண்ண முடியல. உங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியுமா? அவங்களோட முகத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை மேடம், எல்லாரும் முகமுடி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது அவனோட கையில் ஒரு வித்தியாசமான மோதிரம் இருந்துச்சு. அந்த மோதிரத்தில் ஒரு நண்டு டிசைன் இருந்துச்சு. நண்டா? ஒரு நிமிஷம், ஒருவேளை அவங்க தான் மக்களை கிட்னாப் பண்ணுற ஆட்களா? சார் இந்த கேங் அந்த பாம்பை வச்சு நம்மளை திசை திருப்பிட்டு கோடிக்கணக்கான தங்கத்தை எடுத்துட்டாங்க. அப்புறம் அதனால தான் அவங்க அங்கே 3 பேரை சாகட்டும்னு விட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியும் வேன் எந்த வழியில் போச்சு, எங்கே நின்றுச்சுன்னு? சார் இந்த மாதிரியான ரகசியமான தகவல்கள் பேங்கோட செக்யூரிட்டிஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பேங்க் செக்யூரிட்டி ஏஜென்சியை நம்ம விசாரிக்கணும். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை சார். அப்படின்னா அந்த கொள்ளைக்காரங்களுக்கு மட்டும் வேன் எங்கே போகுது, எப்படி போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுது? சார் நான் என்னன்னு சொல்லுவேன் சார், எங்கள் செக்யூரிட்டி அவ்வளோ டைட்டாக இருக்கும். வேன் கிளம்புற கடைசி டைம் வரையும் எங்களுக்கு தெரியாது வேனில் என்ன இருக்குது, எங்கே போகுதுன்னு கூட. அது சரி, அந்த விஷயம் கொள்ளைக்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்கள் வேனை நாங்கள் செக் பண்ணணும். சார் ஓ, ஜிபிஆர்எஸ் சிஸ்டம் இன்ஜின்குள்ளே யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரண ஆள் பண்ண வேலை மாதிரி தெரியல. ஆமாம் சார், வேனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியாமல் இதை இவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது முடியாத காரியம். ஒருவேளை வேன் எங்கே தயார் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ. இந்த வேனை ரெடி பண்ணி பேங்க்குக்கு யார் விற்றாங்களோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். இங்கே பாருங்க சார், நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா காணாமல் போன சிலரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாமே. இங்கே பாருங்க, சில பேர் கிடைச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு கூட. சார் அப்படின்னா எங்கள் வீட்டு ஆளுங்க யாரும் கிடைக்கலையா? தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்க சார். உங்கள் கமலேஷ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க. சார் நான் ரோனிதாவை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல. அப்படியா? சார் பயமாக இருக்குது. ரோனிதாவை பற்றி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க... சார் நாங்கள் ரிப்ளை டிவி சேனல்லேருந்து வரோம். எங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு பாக்கெட் வந்திருக்கு சார். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். யா. நீங்க போட்ட திட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன பிடிக்கிறது குழந்தைங்க விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? இல்லை இல்லை இல்லை, என்கிட்ட நெருங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. நான் ஒரு சாதாரண மனுஷன் போல வாழ்றவன் உங்களுக்கு நடுவில். ஆனால் நான் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுக்கு தலைவனாக இருப்பேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல. என்ன நினச்சிங்க? அதாவது எங்களுக்குள்ள துரோகிங்க இருக்காங்கன்னு, அதை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு. நீங்கள் அனுப்பின ஆள் அந்த துரோகி நீதானே. இந்த மாதிரி துரோகிங்களை என்னால் சும்மா விட்டு வைக்க முடியாது. ரோனிதா, என் தங்கச்சி அவன் கொண்டுட்டான் சார். ஐயோ, அவன் தங்கச்சியை கொண்டுட்டான் சார். சார் தங்கச்சி. அஜய்,
சார் அந்த கொலைகாரனுங்க ரோனிதாவையும் கொண்டுட்டானுங்க. ஆமா கவின், ரோனிதா ஒரு அண்டர் கவர் காப். அந்த பொண்ணை கொன்னவனு யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. எஸ் சார். ஹலோ. எஸ். ஓ கிரேட், தேங்க்யூ தேங்க்யூ சார். அது அந்த அமர் ட்ரக்ஸை தயாரிக்கிற கம்பெனி எதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏதோ சிபி குரூப். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இந்த சிபி குரூப் முக்கியமாக சிபி என்டர்பிரைசஸ்க்காக வேலை செய்கிறாங்க. அதோட முதலாளி தன்ராஜ் தானே? ஆமாம் சார். ஓ, அப்போ தானியாவை பற்றி தன்ராஜ் என்னென்ன சொல்லியிருக்காரோ நம்மளை கொலைப்படுறதுக்காக, அப்போ அந்த தன்ராஜ் தான் ஆன்யாவை கடத்திருக்கணும். ஏன்னா அவரோட சட்டவிரோதமான காரியங்கள் ஆன்யாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சார் ஒருவேளை இந்த 100 பேர் காணாமல் போன விஷயத்தில் இந்த தன்ராஜுக்கும் சம்மந்தம் இருக்குமோ? இருக்கலாம் நிக்கல். குற்றவாளி அவன் தான். மக்களுக்கு முன்னாடி கடவுள் பக்தன்னு சொல்லிக்கிறான். அப்புறம் இன்னொரு பக்கம் கொலை அந்த விளையாட்டை காட்டிகிட்டு இருக்கான். அந்த தன்ராஜ் நம்ம சந்திக்கணும். அவங்க போயிட்டாங்களா? அது எப்படி அவங்க போயிடுவாங்க? நீ இருக்கும்போது இதெல்லாம் தெரியல. என்ன நடந்தாலும் சரி, அதெல்லாமே எனக்கு வேணும். நீ போன வை. என்ன தன்ராஜ் சார், தப்பிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க குட்டெல்லாம் வெளியாயிடுச்சு. இப்ப சீக்கிரமா சொல்லு, அவங்க எல்லாரும் கடத்தி எங்க வச்சிருக்க? எனக்கு எதுவும் தெரியாது அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு. மறுபடியும் போய் சொல்லாதீங்க. அந்த அப்பாவி மக்கள் 100 பேரை கடத்தினது நீங்கள் தான்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள என்ன பண்ணீங்க? நான் ஒத்துக்கிறேன், நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன்னு. ஆனால் இப்போ என் கையை விட்டு எல்லாமே நழுவிடுச்சு. ஒரு பலசாலியான கேங்கன்னு ஏமாற்றி என்கிட்டேருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க. அப்படியே உன்ன மாதிரியா? இப்போ சீக்கிரம் சொல்லு, இது எந்த மாதிரியான கேங்? அதோட பாஸ் யாரு? அவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவனுங்க. ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க ஒரு ஸ்பெஷலான மோதிரத்தை போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஆன்யாவா அவங்க கூட தான் இருக்காள? ஆமாம், அவங்க அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆன்யா அவங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்க, நீங்கள் அவளையே கடத்திருக்கீங்க. நான் பேசின ஒரு விஷயத்த அவ கேட்டுட்டா. அவள் அதை கேட்டுருக்கக்கூடாது. அவள் அந்த விஷயத்தை பற்றி துப்பு தொலைக்கிட்டா. அதனால் நான் பயந்துட்டேன். அவளையும் கடத்த வச்சுட்டேன். நீ இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ண நினச்ச? நான் மக்களுடைய மூளையை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு எனக்கு நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. நான் ஒரு கேங்கை காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு பேங்க்லேருந்து வர தங்கம் வர வழியை கேட்டாங்க. அப்புறம் நீங்கள் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்க இல்லை? ஆமாம். ஆனால் தன்ராஜ் சார், ராஜ் நிக்கல், சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. தன்ராஜ் சார். Oh no, he is dead. நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டா நீங்க சொல்றதை நாங்க நம்புவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சார். தன்ராஜ் பாடியை ஃபாரன்சிக் அனுப்பி வச்சாச்சு. தயா சார். கவின் சார், இந்த பில்லருக்கு பின்னாடி ஏதோ இருக்கு சார். ஷெல்ஃபில் வேற ஏதோ. அது தரங்க. இங்கே பாருங்க சார். லேப்டாப், கன், இது பணம்னு நினைக்கிறேன் சார். இவ்வளவு பணம், இந்த கன், லேப்டாப், இதில் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. அதான் தன்ராஜ் இதை மறைச்சி வச்சிருக்காரு. கொஞ்சம் இந்த லேப்டாப் ஆன் பண்ணுங்க. எஸ் சார். இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. சார்,
இந்த லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு, ஆனால் இந்த ஃபோல்டர் பாஸ்வேர்டு கேட்குது சார். பாஸ்வேர்டு உங்களை யாருக்காவது இந்த லேப்டாப்போட பாஸ்வேர்டு தெரியுமா? இல்லை சார், தெரியாது. தெரியாது. சார் சார் நான் வேணா முயற்சி பண்ணட்டுமா? நீ யாரு? சார் நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். அப்புறம் என்னால் கம்ப்யூட்டரில் சால்வ் பண்ண முடியாதுன்னு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். அப்படியா? அப்போ வா, ட்ரை பண்ணி பாரு. ஏதாவது தெரியுமா இல்லை டைம் பாஸ் பண்ணுறியா? லெட் மீ ட்ரை சார், லெட் மீ ட்ரை. ஓவர் சார். அடேங்கப்பா, உண்மையிலே நீ புத்திசாலி தான். தேங்க்யூ. தேங்க்யூ. கமின், இந்த ஃபைல் என்ன இருக்குன்னு பாரு. இங்கே பாருங்க சார், இந்த தன்ராஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சார் இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் எப்போவுமே எங்கள் தன்ராஜ் சார் பேசிக்கிட்டே இருப்பார். அதை ஆரம்பிக்கிறது தான் அவரோட கனவு சார். அதனால தான் தன்ராஜ் ஐக்கியூ நல்லா இருக்கிறவங்க, அதே மாதிரி புத்திசாலியான ஆட்களை தான் கடத்திருக்காரு. அவர் அவங்களோட மூளையை ஸ்டடி பண்ணியிருக்காரு. சார் இதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டரும் இருக்குது. இந்த இடம் ப்ராஜெக்ட் நடக்கிற இடமா தான் இருக்கும். கண்டிப்பாக அங்கே போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மூளையோட விவரங்களை எடுக்க பயன்படுத்துகிற ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்கே. சார் ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவங்க மூளையோட இன்ஃபர்மேஷன் எடுத்து தன்ராஜ் அவரோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரா? சீக்கிரம் இந்த மிஷின்ஸ்லாம் எடுங்க. அப்புறம் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற வேலையை பாருங்க. போலாம். ஹேய் நிப்பாட்டு, தலிவா. எந்திரிங்க எந்திரிங்க, பார்த்து எந்திரிங்க. ஏய் வெளியே போங்க. எல்லாரும் கீழே குனிங்க. வேண்டாம், யாரும் ஃபயர் பண்ணாதீங்க. இந்த சிஐடிக்காரங்க ஏன் ஃபயர் பண்ண மாட்டாங்க? அவங்களோட புல்லட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு போல இருக்கு. புல்லட்ஸும் இருக்கு, புத்தியும் இருக்கு. கண்ணை கீழே போடுங்க. முட்டி போறா, முட்டி போறா. அட நில்லுப்பா, நில்லு நில்லு. எங்கே தப்பிக்க பார்க்குற? உங்களுக்கெல்லாம் ஓடுறதுல எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல. இப்போ தான் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்த, பிடிச்ச உடனே பேசுறத நிறுத்திட்ட. பேசுகிறா. சொல்லிட்டு அடி வாங்குறியா இல்லை அடி வாங்கிட்டு சொல்லு? சார் என்கிட்ட அவங்க ஒன்று தான் சொன்னாங்க. இங்கே இருக்கிற எல்லாரையுமே சிந்தூர் நகரில் இருக்கிற குடோனுக்கு கொண்டு போகணும். சிந்தூர் நகர் குடோனா? எல்லாம் ஏன் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான். கடவுள் ஒன்று என் கண்ணில் காட்டினாரு, ஆனால் நான் மறுபடியும் ஒன்று போக விட்டுட்டேன். ரோனிதா, நான் என்னால் ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியல. என்னால் உன்னை காப்பாற்ற முடியல.
நான் ரோனிதா பேக்ல போட்ட பக் அவ இறந்ததுக்கு அப்புறம் அது வேலை செய்யறது நின்று போச்சு. மறுபடியும் சிக்னல். நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஏய், யாரா நீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நீ தானே என் தங்கச்சி கொன்ன? ஏய், நீ தானே என் தங்கச்சி கொன்ன? என்ன பண்ணிட்டு இருக்க? ரோனிதா இவ இறந்துட்டா, ஆனா உயிரோட இருக்கா. ரோனிதா, ரோனிதா என்னாச்சு? என்ன நடக்குது இங்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் இந்த ஆர்கனைசேஷனுக்காக வேலை பார்க்கறேன். நீ எங்க எல்லாரையும் நீ ஏமாத்திட்டியா? நம்ம நாட்டுக்கே தேச துரோகம் பண்றியா நீ? எந்த கவலையும் இல்ல. அப்படி நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சினா இங்க இருந்து போயிடு. அப்புறம் திரும்பவும் இந்த பக்கம் வந்துடாத. என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு. உன்னோட இந்த மூஞ்ச பாக்குற பதிலா நான் சத்து போறது எவ்வளவு நல்லது. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ரோனிதா, உனக்கு என்ன கட்டாயம்? இந்த அளவுக்கு நான் உன்னை நல்லபடியா வளர்த்ததுக்கு அப்புறம் கூட இவ்வளவு கேவலமான செயல்ல இறங்கி இருக்கேன் நீ. ரோனிதா சொல்லு, என்ன விஷயம்? ரோனிதா நீ சொல்லு, எனக்கு விஷயத்த சொல்லி ஆகணும். ரோனிதா என் கூட பேசு, என்கிட்ட என்னன்னு சொல்லு. என் மேல சத்தியம் போடுற, தயவு செஞ்சு சொல்லு. உனக்காக, அன்னிக்காக, பிறக்க போற குழந்தைக்காக. ரொம்ப சீக்கிரத்துல அது இந்த உலகத்தை பார்க்க போகுது. இல்ல ரோனிதா, இல்ல. இங்க பார், என் குடும்பத்தை பத்திலாம் நீ நினைக்கவே நினைக்காத. இப்ப எப்படி இருக்குமோ சந்தோஷம். உன்னோட இந்த வருமானம் எங்களுக்கு தேவையே இல்ல. வருமானம் இல்ல, வாழ்க்கை. உங்க எல்லாரோட வாழ்க்கையும் போயிடும். என்னோட வாழ்க்கையும். இங்க இருக்கிற பாஸ் நம்ம எல்லாரையும் கொன்னுடுவான். சிஐடி கிட்ட ஏன் பேசக்கூடாது? அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க. இல்ல, இவங்களுடைய பலம் என்னன்னு உனக்கு தெரியாது. இவங்க யார ஆசைப்படுறாங்களோ அவங்கள கொன்னுடுவாங்க. அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு உடனே இந்த இடத்த விட்டு போயிடு. இல்ல ரோனிதா, உன்னை கூட்டிட்டு போகாம இங்கிருந்து நான் போக மாட்டேன். ஆசையாத. ஹேண்ட்ஸ் அப். கையை தூக்கு. எழுந்துரு.
அஜய், நீங்க என்ன பண்ற? ரோனிதா உயிரோட தான் சார் இருக்கா. என்ன அவளும் இந்த கேங்ல சேர்ந்துட்டா? இவங்க 2 பேரையும் கொன்னது அவதான் சார். ஒருவேளை அந்த கேங்கோட லீடர் ரோனிதாவை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு இங்க சார். சார் இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸுங்க எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றி வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாரும் சாதாரண ஆட்கள் மாதிரி இருக்கணும், சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு. இது என்னது? XYZ 5403. இது என்ன, ஏதாவது கோடாக இருக்குமோ? இருக்கலாம் சார், கோடாக இருக்கலாம் சார். ஆனால் இந்த கோடுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம். இத்தனை பேரை சிட்டியை விட்டு வெளில கொண்டு போகிறதுக்கு பஸ் இல்லாட்டி ட்ரக் தேவைப்படும். ஒருவேளை இது கவின், நீ ஒரு வேலை பண்ண, ஆர்டிஓவில் விசாரிங்க. XZ 5403 நம்பரில் ட்ரக்கில் பஸ் இருக்கான்ட்டு. அப்படி இருந்தால் அதோட மொத்த டீட்டெயில்ஸும் வாங்குங்க. சார், கண்ட்ரோல் ரூம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு கிடைச்ச நம்பரோட பஸ் இது தான் சார். ஏய், நில்லுங்க. சிஐடி ஏய், எல்லாரும் எங்க கூட்டிட்டு போறீங்க? சிஐடி உங்களை என்ன பண்றோன்னு பாருங்க. துஷந்த், பூர்வி, அவங்கள உடனே எங்கேருந்து கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் வாங்க, போங்க. அன்யா, 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 இது அன்யா. அன்யா, அன்யா, நான் அஜய். அன்யா, என்கிட்ட பேச. அன்யா, 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 உனக்கு ஒன்றும் ஆகல? பூர்வி, இவங்க எல்லார் நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்கு. நம்ம சீக்கிரமாக இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு சீக்கிரம். ஓகே. அன்யா, நானு. ஹலோ, ஆம்புலன்ஸ். சீக்கிரமாக 3 ஆம்புலன்ஸை உடன் பீச்சுக்கு அனுப்பி வைங்க. சீக்கிரம். சீடிங்க எங்கேயும் வந்துட்டாங்க போல இருக்க. போலாம். ரோனிதா, ரோனிதா, ஏ ரோனிதா, 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 ஏய் ரோனிதா, நில்லு. ரோனிதா, 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 நீ எங்க போற? ரோனிதா, ரோனிதா, நான் உன் அண்ணன் அஜய். நான் உன் அண்ணன் ரோனிதா, அஜய்.
எங்க போற? ரோனிதா, நம்ம வீட்டுக்கு போகணும். நம்ம உண்மையான வீட்டுக்கு. என் கூட. நீ ஏன் அவனை மறக்க கூடாது? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்துட்டா. ரோனிதா, அவன் பேசுறது கேட்காது ரோனிதா. நான் உன் அண்ணன் அஜய், என் கூட வா ரோனிதா, போலாம். வேண்டாம் ரோனிதா. 3 வருஷமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்க ரோனிதா. வா, உன்னோட வீட்டுக்கு வா ரோனிதா, வா. அங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. போதும், அப்படி நினைக்காத. செத்து போயிடுவ. பிரவீன், நீயா? ஓ, இப்போ உனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. பிரவீன், அப்போ நீ தான் இந்த கேங்கோடைய லீடரா? ஆமாம் சார். அப்புறம் நான் தான் என்னோட அடையாளத்தை இவ்வளோ நாள் மறைச்சிக்கிட்டு இந்த ஆர்கனைசேஷனை நடத்திட்டு இருந்தேன். தன்ராஜ் உன் கூட சேர்ந்துட்டான். புத்திசாலிங்களான 100 பேரை கடத்த சொல்லி தன்ராஜ் எங்கள் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணார். அவருக்கு நாங்கள் பண்ணித்தரோன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக பேங்க்கில் இருக்கிற தங்கத்தை கொள்ளையடிக்க அவரை உதவி கேட்டோம். அவரோட உதவியால் பேங்க் ட்ரக்கில் ஜிபிஆர்எஸை ஃபிக்ஸ் பண்ணோம். இருந்தாலும் தன்ராஜுக்கு விஷத்தை கொடுத்து கொன்று இருக்க, அவரை ஏமாத்திருக்க. ஆமாம், ஏன்னா இத்தனை பேரை வச்சு தன்ராஜ் என்ன பண்ண போகிறாருன்னு யோசித்தேன். அதனால தான். அதுக்கப்புறம் நான் ஐடி எம்ப்ளாயாக மாதிரி அவர் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அவரோட இன்டெலிஜென்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி புரிஞ்சிச்சு? ஆமாம், கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு அவர் வேலை பார்க்க போகிறாருன்னு. அதனால் கடத்தின அந்த ஆட்களை, அப்புறம் தன்ராஜோடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை வெளிநாட்டு கம்பெனிக்கு நீ வித்திருக்க. அதிகமான பணத்தை சம்பாதிக்க. எஸ் சார். பண பேராசையால் நீ எத்தனை பேரோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறன்னு தெரியுமா? மக்களுடைய உயிரை பறிச்சிருக்க. உனக்கு தூக்கு தண்டனை தான். தூக்கு. இவனை கூட்டிட்டு போங்க. சார், ரோனிதா ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டா. அவ சீக்கிரமா சரியாவன் டாக்டர் சொல்லிட்டு. ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்க தங்கச்சி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. சார், எப்படி தான் நன்றி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நன்றின்னு சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். ஐம் சாரி சார். எனக்கு தெரியும் என்னோட இந்த முடிவால நீங்க ரொம்ப ஹர்ட் ஆவீங்கன்னு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். ஸ்ரேயா அடுத்த முடிவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு. அது எந்த காரணமா இருக்கும்? ஏதோ ஒன்று இருக்கு, அது சரியா படலை. அப்படி என்ன காரணமா இருக்கும்? ஸ்ரேயா என்கிட்ட உண்மை சொல்லாத அளவுக்கு அவ வேற ஒருத்தர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான்ட்டு கட்டாயப்படுத்தி செய்கிறாங்களா? இருக்கலாம். ஆனால் அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது யாரு? ஸ்ரேயா அப்படி என்ன கட்டாயத்தில் கண்ணை கண்டுபிடிச்சே தீரணும். அவள் எதுக்காக அந்த முடிவு எடுக்கணும்?